ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழ் மூவி என்டர்டைன்மெண்ட். இன்றைக்கி நம்ம என்ன மூவி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆன உதுசான் இப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவியை தாங்க பார்க்க போகிறோம். ஓகே வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் தடவை வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண தோணலைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மாட்டிக்கிட்டே வீடியோக்குள்ளே வந்துடுங்க. இந்த படம் முழுக்க இருட்டில் எடுத்திருக்கிறதுனால உங்களோட ஃபோனோட பிரைட்னஸை கொஞ்சம் அதிகமாக வச்சு இந்த வீடியோ பாருங்கள். இப்போ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா நடுராத்திரியில் ஒரு பொண்ணு ரூம் வெளியில ரொம்பவும் பயந்த மாதிரி இருக்கிறா. பத்தா குறைக்கு இவளோட தங்கச்சி அந்த ரூம்குள்ள இருப்பா போல. அதனால அக்கா என்ன காப்பாத்துக்கா அப்படின்னு கெஞ்சிரா, கதறா. அதனால இவளும் கொஞ்சம் கொஞ்சமா பயந்துகிட்டே அந்த கதவோட ஓட்ட வழியா பார்த்தா இந்த பொண்ணுங்களை பெத்த அம்மாவே கத்தி எடுத்து சதக்குன்னு அந்த தங்கச்சிக்காரையோட கழுத்தடுத்து அவளோட சோழிய முடிக்கிறா. இதை பார்த்த இவ ஐயோ எங்க நம்ம உயிரும் போக போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு டக்குன்னு அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்கும் போது டக் 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 அப்படின்னு யாரோ கதையை தட்டுற மாதிரி இருக்கு. அதனால மறுபடியும் அது என்ன சத்தம்னு அந்த ஓட்ட வழியா எட்டி பார்த்தா இவ எப்படி பாத்துக்கிட்டு இருக்கிறாளோ அதே மாதிரி தான் அவளோட கொலகாரி அம்மாவும் இவ்வளவு ஓட்ட வழியா பாத்துக்கிட்டு இருப்பா. அதனால பாவம் இந்த பொண்ணு ரொம்பவும் பயந்து கட்டிலுக்கு அடியில ஒளிஞ்சுக்கிட்டு இல்ல அது என்னுடைய அம்மாவே இல்ல அப்படியே அழுந்துகிட்டு இருப்பா. அந்த டைம்ல இந்த பொண்ணுங்களுடைய அப்பாக்காரனும் அவனும் பொண்டாட்டிக்கிட்டே ரொம்பவும் வெறித்தனமா அடி வாங்கி ரத்தம் கொட்ட போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி நானும் என்னுடைய பொண்ணுங்களும் பெரிய ஆபத்துல இருக்கிறோம், என் பொண்டாட்டி எங்களை கொல்ல பாக்குறா, சீக்கிரம் வாங்க எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே நைசா பொண்டாட்டிக்காரி இவனுக்கு பின்னாடி வந்து நிக்கிறா. கொஞ்சம் கூட யோசிக்காம கத்தி எடுத்து சதக்கன்னு கழுத்துல குத்தி இவனோட சோழியம் முடிக்கிறா. அப்ப இவன் கத்துற சத்தத்தை கேட்டு பொண்ணும் ஐயோ அப்பாக்கு என்னாச்சு அப்படின்னு அடிச்சு புடிச்சு ஓடி வந்து பார்க்கும் போது இவளுக்கு பின்னாடி தான் இவளோட அம்மாக்காரி ஒரு வித்தியாசமான பாட்டை பாடிக்கிட்டு கிட்ட வந்துகிட்டு இருக்கிறா. இவளையும் கொல்றதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பா. அதே டைம்ல தான் அப்பங்காரன் போலீஸ்க்கு கால் பண்ணதுனால மொத்த போலீஸும் வந்து இந்த வீட்டை ரவுண்டு பண்ணிருப்பாங்க. அதே டைம்ல அந்த பொண்ணு மோடி வந்து கரெக்டா வாசல்ல நிக்கிறா. ப்ளீஸ் சார் என்னை காப்பாத்துங்க சார் அப்படின்னு கத்துவா. ஆனா அப்படி கத்தின அடுத்த செகண்ட் ஏதோ ஒன்று வந்து அவளை இழுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போக அதை பார்த்த மொத்த போலீஸும் மிரண்டு போக இப்படி தாங்க படத்தோட டைட்டிலே போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க அப்படியே சீனை கட் பண்ணா ஒரு மனநிலை ஹாஸ்பிட்டல காமிக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் நம்ம படத்தோட ஹீரோயின் ஒலிவியா டாக்டரா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அந்த ரூம்குள்ள ஒரு நர்ஸ் வந்துட்டு 2 ஃபைலை கொடுத்துட்டு இப்ப நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு புதுசா 2 பேஷண்ட் வந்திருக்கிறாங்க. அதுல ஒருத்தரோட பேர் வந்து ஜமால், இன்னொரு பேஷண்ட் வந்து ஒரு லேடி, அவளை போலீஸ் கூட்டிக்கிட்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஹீரோயினும் அவங்களோட கேஸ் ஃபைல் எல்லாம் ஓபன் பண்ணி படிச்சுட்டு சரி ஃபர்ஸ்ட் ஜமால வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் காட்டுறாங்க ஸ்டார்டிங் சீன்ல 2 பொண்ணுங்க கட்டின புருஷன்னு சொல்லி எல்லாரையுமே போட்டு தள்ளினால அவர் கொடூரமான லேடி. இப்ப அவளுக்கு தான் மனநிலை சரியில்லைன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அவளும் கண்ணை கட்டினபடியே ஹீரோயின் நெருங்கி வரதை ஃபீல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருப்பா. இதுல நடுவுல வர அந்த போலீஸ்காரன் வந்துட்டு மேடம் எங்க கேஸ் கொஞ்சம் சீரியஸான கேஸ், சோ எங்க கேஸ கொஞ்சம் முதல்ல பாருங்க அப்படின்னு கேட்டா இல்ல நான் லைன் படி தான் பாப்பேன், அந்த ஜமாலை முடிச்சிட்டு அப்புறம் உங்களை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த ஜமாலை உட்கார வச்சு பேசுறா. ஆக்சுவலி அவரையும் பாக்குறதுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டவர் மாதிரி தெரியல, ரொம்ப நார்மலா தான் இருக்கிறாரு. ஆனா உள்ள வந்து கதை சாத்தும் போது வெளியில இருக்கிற அந்த லிண்டாவை ஒரு மாதிரியே பாத்துக்கிட்டு இருப்பாரு இவரு. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஜமால் கிட்ட பேசுறா, இந்த மாதிரி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க, இப்ப எல்லாம் ஓகேவா, நீங்க ஏதாவது என்கிட்ட கேட்கணுமா சொல்லணுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்கும் போது இவ கேட்கறதுக்கு எல்லாம் பதில் சொல்லாம இவரோட காதுல ஏதோ ஒரு சத்தம் கேட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது போல. அதனால அப்படி காதை தட்டி இல்ல நான் கொலைகாரன் இல்ல அப்படின்னு திரும்ப சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதே டைம்ல தான் அந்த வெளியில உள்ள லிண்டாவும் வாய்க்குள்ள ஏதோ ஒரு மந்திரத்தை திரும்ப சொல்லிக்கிட்டு இருப்பா. இவரும் ஆரம்பத்துல நான் கொலைகாரன் இல்லன்னு சொன்ன மனுஷன் திடீர்னு வயலண்டா மாறுறான், கத்துறான். அதனால ஹீரோயினும் வேற வழி இல்லாம இவரை சீக்கிரமா வாட்டு கூட்டிக்கிட்டு போங்கன்னு சொல்லி அவரை அமுச்சு விட்டுட்டு அடுத்து அந்த போலீஸ்காரன் கிட்ட என்ன கேஸ், எதுக்காக அந்த பொண்ணை இங்க கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது அவரும் இந்த மாதிரி இவளோட பேரு லிண்டா, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இவளோட ஃபேமிலியை சேர்ந்த மொத்த பேரையும் கொடூரமா கொன்னுட்டா. அப்புறம் இவளை செக் பண்ணி பார்த்ததுல இவளுக்கு மனநிலை கோளாறு இருக்குமோ அப்படின்ற மாதிரி எங்களுக்கு டவுட் வந்துருச்சு. சோ அது உண்மையாவே இவளுக்கு அப்படிப்பட்ட கோளாறு இருக்கா இல்ல இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக நடிக்கிறாளா அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியல. சோ இந்த விஷயத்த நீங்க தான் எப்படியாவது கண்டுபிடிச்சு இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட உதவி கேட்கிறா. இவளும் சரி ஓகேன்னு அந்த லிண்டாவை உட்கார வச்சு பேசிக்கிட்டே இருக்கிறா. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்லியா தான் பேசிக்கிட்டே இருக்கிறா. இந்த மாதிரி என்னுடைய பேரு ஒலிவியா, உன்னுடைய பேரு லிண்டா தானே, நீ இங்க ஏன் இருக்க, எதுக்காக உன்னை இங்க கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் உனக்கு தெரியுமா, நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கிறீங்களா, எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்கும் போது அவ ஒரு வார்த்தை கூட வாயை திறந்து பேசவே மாட்றா. அதுக்கு மாறா அவ பசங்களை கொலை பண்றதுக்கு முன்னாடி ஒரு வித்தியாசமான பாட்டை பாடி இருப்பா இல்லையா, இப்ப அதே பாட்டை ஹீரோயினுக்கு முன்னாடி பாடுறா. அப்ப அந்த பாட்டை கேட்டவ என்ன இது இந்த பாட்டு ஏதோ தாலாட்டு பாட்டு மாதிரி தெரியலையே, சோகமான பாட்டு
பாட்டு மாதிரி தெரியுது. இப்ப எதுக்காக அதை பாடுறீங்க? உங்க பசங்களை தூங்க வைக்கிறதுக்கு இந்த பாட்டை தான் பாடுவீங்களா? அதே மாதிரி உங்களுக்கும் உங்களோட பசங்களுக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பத்தி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கும் போது அவ அதுக்கும் பதில் சொல்லாம ஏன் பசங்களோட உறவு இருக்கட்டும், உனக்கும் உன்னோட பசங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, உனக்கும் உன்னோட பசங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அப்படின்னு திரும்ப திரும்ப அதே தான் சொல்லிக்கிட்டு இருப்பா. அது மட்டும் இல்ல ரொம்ப வயலண்டாவும் கத்த ஆரம்பிச்சிடுவா. இதனால ஹீரோயினும் வேக வேகமா அந்த ரூமை விட்டு வெளியில வந்துட்டு போலீஸ்காரங்க கிட்ட இந்த பாருங்க, இந்த கேஸ்ல இனிமேல் உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் என்னால பண்ண முடியாது, சோ ப்ளீஸ் நீங்க இங்க இருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் புரியாம என்ன டாக்டர் சொல்றீங்க, போய் ஒரு 2 நிமிஷம் தானே இருக்கும், அதுக்குள்ள எப்படி உங்களால இந்த முடிவுக்கு வர முடிஞ்சிருச்சு, இந்த பாருங்க என்னால முடிஞ்ச வரைக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னு தான் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணேன், பட் கடைசி வரைக்கும் என்னால அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியல, இது மனநிலை பிரச்சனைன்னு தாண்டி வேற ஏதோ ஒரு பிரச்சனை, சோ என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, ஆனா ஒண்ணு மட்டும் என்னால தெளிவா சொல்ல முடியும், அது என்னன்னா இந்த பொண்ணு நடிக்கல, இவளுக்கு உண்மையாலே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவ கிளம்ப பாப்பா. ஆனா அந்த போலீஸ்காரன் தான் இவளை ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி நிப்பாட்டி ஒரே ஒரு நிமிஷம் என்னுடைய கையில அவளோட கேஸ் ஃபைல் இருக்கு, அதே மட்டும் ஓபன் பண்ணி படிச்சு பாருங்க, அப்படி படிச்சு பார்த்து உங்களுக்கு இந்த கேஸ் எடுக்க தோணலன்னு தோணுச்சுன்னா அப்ப இந்த கேஸை நீங்க விட்டுடுங்க, நான் வேற யார்கிட்டயாவது பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினும் சரி ஓகேன்னு அந்த ஃபைல்ஸை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வரா. வந்துட்டு அந்த ஃபைல்ஸ் ஓபன் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அதுல அந்த லிண்டாவோட மொத்த ஃபேமிலியும் சேர்ந்த மாதிரி ஒரு போட்டோ இருக்கும். அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே டிஸ்டர்ப் ஆகுறா, ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறா. சரக்கு எடுத்து குடிக்கலான்னு பார்த்தா சரக்கும் தீந்து போயிருக்கும். சோ அதனால மறுபடியும் ரீஃபில் பண்ணிட்டு குடிக்கலான்னு கிச்சனுக்கு போய் ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அப்ப இவளுக்கு பின்னாடி பாருங்களேன் ஒரு பேய் நின்னுக்கிட்டு இவளே குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த விஷயத்த நோட் பண்ணாம சரக்கு எடுத்துட்டு மறுபடியும் ரூம்குள்ள வந்து நுழைஞ்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அங்குள்ள லிஃப்ட்ல இருந்து லிண்டா எப்படி ஹீரோயின் கிட்ட ஒரு பாட்டை பாடினாலோ அதே பாட்டை இப்ப மறுபடியும் பாடுற மாதிரி இருக்கு. அதனால என்னது இது, அவ ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கிறா, இங்க எப்படி அந்த பாட்டு சத்தம் கேக்குதுன்னு அந்த லிஃப்ட் கிட்ட வரா. யாராவது இருக்கிறாங்களான்னு பாக்குறா, ஆனா ஒருத்தரையும் காண. அதனால சரி போதையில நமக்கு இப்படி தோணிக்கிட்டு இருக்கு அப்படி என்று நினைச்சுக்கிட்டு இவ மறுபடியும் சரக்கு அடிக்கிறதுக்காக ஹோல்ல வந்து உட்காரும் போது இவ வீட்டு கதவை இவ பொண்ணு தட்டுற மாதிரி இருக்கு. தட்டி அம்மா நான் இங்க தாமா வெளியில வெயிட் பண்றேன், சீக்கிரமா வாங்கம்மா, கதவை திறங்கம்மா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. அதனால இவளும் அந்த டோர் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல இவளோட பொண்ணு எல்லாம் இருக்க மாட்டா. அதனால இவள் குழப்பத்திலே அந்த டோரை சாத்திட்டு மறுபடியும் உள்ள வரும் போது அந்த லிண்டா பேயா உள்ள உட்காந்துக்கிட்டு இருப்பா. இந்த மாதிரி மறுபடியும் அவன் குழந்தை கூட ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. அப்படியே இவளை அட்டாக் பண்றதுக்காக வர கிளாஸை தூக்கி அடிக்கிறா. ஆனா அந்த கிளாஸ் கீழே விழுந்து உடஞ்சதுக்கு அப்புறமா தான் தெரியுது இது எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு வந்த கனவு தான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில விடியுது, ஹாஸ்பிட்டல்ல நமக்கு காட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினோட சேர்ல அவளோட பேஷண்ட் மின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு உட்காந்துக்கிட்டு இவ எப்படி மத்தவங்க கிட்ட கேள்வி கேட்பாலோ அதே மாதிரி அவ நம்ம ஹீரோயின் கிட்ட கேள்வி கேட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பா, விளையாடிக்கிட்டு இருப்பா. அதே மாதிரி அவ மத்த பேஷண்ட் மாதிரி அவளோட மனநிலை பிரச்சனைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக தான் ஹீரோயின் கிட்ட வந்திருப்பா. பல மாசமா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்திருப்பா. சோ அந்த ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் இப்ப அவளுடைய பிஹேவியர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவும் நார்மலா இருப்பா, ரொம்பவும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருப்பா. அதனால ஹீரோயினும் அவ கம்ப்ளீட்டா கியூர் ஆயிட்டா, அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு முடிவு பண்ணி உன்னை நாளைக்கே நான் டிஸ்சார்ஜ் பண்றேன், நாளைக்கே உன்னுடைய வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிடுவா. அதனால அவளுக்கும் சந்தோஷம் தாங்கல. இவளை கூட்டிக்கிட்டு போற நர்ஸ் கிட்டையும் உங்களுக்கு இப்ப விஷயம் தெரியுமா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, கம்ப்ளீட்டா நான் கியூர் ஆயிட்டேன்னா நான் வீட்டுக்கு கூட போக முடியுமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போது இவளை தள்ளிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிற நேச இன்னொருத்தி வந்து அவசரமா கூப்பிடுறா. அதனால மீன் கோச்சிக்காத, இங்க ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணு, நான் போயிட்டு அந்த வேலையை முடிச்சிட்டு வந்து மறுபடியும் உன்னை ரூமுக்கு கூட்டிக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவ வேகமா அந்த இடத்த விட்டு கிளம்பினதுக்கு அப்புறமா இவ நிக்கிறா பாத்தீங்களா ரூம், அந்த ரூமுக்கு ஆப்போசிட்ல தான் அந்த பே பிடிச்ச லிண்டா இருப்பா. அதனால முதல்ல அவ அந்த கதவுக்கு அந்த பக்கமா நின்னுக்கிட்டு நீ சாக போற அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பா. அப்படின்னு மட்டும் சொன்னது மட்டும் இல்லாம திடீர்னு அவ காது கிட்ட வந்து நீ சாக போறன்னு சொல்லிட்டு இவளுக்கு முன்னாடி அவளோட பயங்கரமான முகத்தை காட்டி நிப்பா பாருங்க. அவ அதை பார்த்ததுமே அலறா, ஐயோ என்ன யாராவது காப்பாத்துங்களே அப்படி என்னை தடுமாறி அவளுடைய ரூம்குள்ளேயும் போறா, டோரையும் லாக் பண்ணிக்கிறா. ஆனா அப்படி லாக் பண்ணா மட்டும் அந்த பேனை இவளை விட்டு போகவா போகுது. இப்ப வெளியில இருந்த பே அந்த ரூம்குள்ள வந்துருச்சு. இவளை பயம்படுத்திக்கிட்டே கொஞ்சமா கிட்ட வந்துகிட்டு இருக்கும். சோ இத பார்த்து அந்த பொண்ணு ரொம்பவும் பயத்துல என்ன காப்பாத்துங்க பைத்தியம் மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. இப்ப அப்படியே இந்த சீனை கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே ஹாஸ்பிட்டல்ல சீனியர் டாக்டர் ஒருத்தர் இருப்பான். அவன் நம்ம ஹீரோயின் கூட பேசிக்கிட்டு இருக்கிறா. இந்த மாதிரி உனக்கு என்னாச்சு, இந்த மின் பொண்ணோட மனநிலை பிரச்சனை முழுசா குணமாகவே இல்ல, ஆனா அதுக்கு முன்னாடியே நீ அவளை டிஸ்சார்ஜ் பண்ற ரேஞ்சுக்கு போயிருக்கிற அப்படின்னா உன்கிட்ட வர பேஷண்ட்ஸை நீ எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ற, ஏன் அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்க குணமாயிட்டாங்களா இல்லையா அப்படின்ற விஷயம் கூட உனக்கு தெரியலையா, அப்படி தெரியாத டாக்டர் எல்லாம் டாக்டரா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறா. அப்ப ஹீரோயினும் சொல்றாங்க, இந்த பாருங்க நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் அவ கம்ப்ளீட்டா கியூர் ஆயிட்டா அப்படின்ற மாதிரி தான் நானும் நம்பினேன். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நான் எத்தனை பேஷண்ட்டை கியூர் பண்ணிருக்கேன், எத்தனை பேஷண்ட்
பேஷண்ட்டை வெளியில அனுப்பிச்சிருக்கிறேன் விஷயமும் உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சும் உங்களால எப்படி இந்த கேள்வியை கேட்க முடியுதுன்னு கேட்கும் போது அதெல்லாம் எனக்கு தெரியுதுமா, புரியுது தான். பட் இப்ப ரீசெண்டா வந்த பேஷண்ட் எல்லாம் நீ ஏதோ கவனிச்சுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா நம்ம ஹாஸ்பிட்டலோட ரெப்புடேஷனே போயிடும். அதனால இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ. அதே மாதிரி நீ உண்மையாவே திறமையான டாக்டர் என்ற விஷயத்த நான் நம்பணும். இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மொத்த பேரும் நம்பணும்னா நீ தான் அந்த புதுசா வந்த பேஷண்ட் லிண்டா இருக்கிறாள், அவளோட கேஸை டீல் பண்ணணும். அவளோட மனநிலை பிரச்சனை என்னன்ற விஷயத்த கண்டுபிடிச்சு நீ தான் கியூர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாரு. அதனால ஹீரோயினும் வேற வழி இல்லாம சரி ஓகேன்னு ஒத்துக்கிறா. வெளியில வந்தா அந்த போலீஸ்காரன் தம் அடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப இவ்வளவு ஸ்ட்ரிக்டா எங்க ஹாஸ்பிட்டல் கேம்பஸ்குள்ள உங்களுக்கு தம் அடிக்க கூடாதுன்னு தெரியாது? ஐயோ சாரி டாக்டர், நான் மறந்துட்டேன், பரவாயில்ல விடுங்க. எனக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். முக்கியமான விஷயமா? அது என்னது? அது இந்த லிண்டாவோட கேஸ் நீங்க தானே டீல் பண்ணீங்க, அதனால அந்த கேஸை பத்தி உங்ககிட்ட சில விஷயங்கள் பேச வேண்டி இருக்குன்னு. இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போறாங்க. போயிட்டு ஹீரோயின் லிண்டாக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்காக அவ குடும்ப மொத்தத்தையும் கொலை பண்ணான்னு கேட்கும் போது சத்தம் போடாதீங்க, அவளோட குடும்பத்துல எல்லாத்தையும் கொலை பண்ணா அப்படின்ற விஷயம் உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். அந்த விஷயத்த நான் இப்ப வரைக்கும் ரகசியமா தான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா லிண்டா இப்ப எப்படி பாதிக்கப்பட்டு அவளோட ஃபேமிலி மொத்தத்தையும் எப்படி கொண்டாலோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி எக்கச்சக்க பேரு பாதிக்கப்பட்டாங்க. பாதிக்கப்பட்டது மட்டும் இல்லாம அவங்களோட குடும்பத்தை அவங்களே கொண்டாங்க. அதுல மிச்சப்பட்டது, அதாவது பாதிக்கப்பட்ட லிஸ்ட்ல கடைசியா மிச்சம் இருக்கிறது இந்த லிண்டா மட்டும் தான். சோ அவளுக்கும் இதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டவங்களுக்கும் என்னதான் பிரச்சனை, எது அவங்கள தூண்டிச்சு, எதனால வயலண்டா மாறி கொலை பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அது மனநல பிரச்சனையா இருந்துச்சுன்னா ஓகே, பட் வேற ஏதாவது அப்படின்னு வாயெடுக்கும் போது ஹீரோயின் சிரிச்சிட்டு நீங்க என்ன சொல்ல வரீங்க, பேய் பிசாசி ஆவின்னு சொல்ல வரீங்களா? அதெல்லாம் எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. இந்த பாருங்க, நீங்க நம்பணும்னு சொல்லல, ஜஸ்ட் இந்த கேஸ்ல உங்களுடைய பேஷன்ஸ் எப்படி டீல் பண்ணுவீங்களோ அதே மாதிரி எவ்வளவு டீல் பண்ணுங்க. அவளை எது தூண்டுது அப்படின்ற விஷயத்த மட்டும் கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினும் சரி ஓகேன்னு ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோயின் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வரா. முன்னாடி எப்படி அந்த லிண்டா கிட்ட உட்காந்து பேசினாலோ அதே மாதிரியே மறுபடியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பா. இந்த மாதிரி நீ எப்படி ஃபீல் பண்ற, ஏதாவது என்கிட்ட கேட்கணுமா, ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்கும் போது இவ முன்னாடி மாதிரி அந்த சோக பாட்டை பாட ஆரம்பிச்சிடுவா. அதனால ஹீரோயின் இந்த பாட்டை பத்தி கேட்டா அதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறா, வேற ஏதாவது கேள்வி கேட்டா அதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறா. ஆனா கடைசியா இவளோட குடும்பத்தை பத்தியும் இறந்து போன அந்த குழந்தைகளை பத்தியும் கேட்கும் போது இவ டென்ஷன் ஆகி காய்ச்சி மூச்சுன்னு கத்தி அவளோட நாக்க வெளியே தள்ளி அதை கடிச்சு ரத்தத்தை கீழே சொட்ட விட்டு இவளோட காலாலே ஒரு வித்தியாசமான சிம்பலை வரைஞ்சுக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோயினும் பயந்து போய் வெளியில இருக்கிற நேச சீக்கிரம் உள்ள வாங்கன்னு கூப்பிடும் போது அவங்களும் உள்ள வராங்க. லிண்டாவை கட்டுப்படுத்தி இந்த இடத்தை விட்டு கூப்பிட்டு போறாங்க. அதே மாதிரி ஹீரோயினும் ஷாக்ல உட்காந்து வெளியில யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் இந்த போலீஸ்காரன் சொல்ற இந்த மாதிரி நீங்க கடைசியா லிண்டா கூட 2 டைம் பேசினதை வச்சு பார்க்கும் போது அவகிட்ட அவ குடும்பத்தை பத்தி கேட்கும் போது தான் டென்ஷன் ஆகுறா, கோவப்படுறா. அது மட்டும் இல்லாம தரையில ஒரு வித்தியாசமான சிம்பலை காலால வரைஞ்சா. சோ அந்த சிம்பல் என்ன, அந்த சிம்பலுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சாலே சீக்கிரம் இந்த கேஸ் முடிஞ்சிடும். இந்த லிண்டா கூட இப்ப உடனே பேச முடியாது, நாளை தான் பேச முடியும். அதனால நான் வெளியில கிளம்புறேன். அப்படி போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினோட கையில ஒரு ரெக்கார்டரை கொடுத்து இதை நீங்க நாளைக்கு லிண்டா கூட பேசிக்கிட்டு இருக்கும் போது ஆன் பண்ணிக்கோங்க. அவ பேசுற விஷயம் எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். அதே மாதிரி உங்களுடைய பெர்மிஷனோட அந்த லிண்டாவோட ரூம்லயும் ஒரு சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதனால அவ பண்ற சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்மளால பார்க்க முடியும், நோட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்காரன் வீட்டுக்கு வந்துடுவா. இப்படி வந்ததுக்கு அப்புறமா கூட திரும்ப திரும்ப அந்த கேஸை பத்தியே தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இது இல்லாம இந்த லிண்டா தரையில ஒரு வித்தியாசமான சிம்பல் வரைஞ்சிருப்பா இல்லையா, அதையும் ஒரு பேப்பர்ல வரைஞ்சி இந்த சிம்பல் என்னவா இருக்கும் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் இந்த பேயினால செத்து போன எல்லாரோட பிணத்துக்கு பக்கத்திலேயே இந்த லிண்டா வரைஞ்ச அதே வித்தியாசமான சிம்பல் அவங்களுக்கு பக்கத்திலேயும் இருக்கு. இது இல்லாம ஹாஸ்பிட்டல்ல லிண்டா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறா அப்படின்ற விஷயத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பா அவ. அதே டைம்ல தான் ஹீரோயினும் லேப்டாப் ஓபன் பண்ணி லிண்டா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறா அப்படின்ற விஷயத்த பாக்குறா. அப்ப அவ ஆரம்பத்துல தூங்காம கொள்ளாம அங்கேயும் இங்கேயுமா நடந்துகிட்டே இருக்கிறா. அப்படி நடந்துகிட்டே இருந்தவ அந்த ரூம்ல இருந்து காணாம போறா. எங்கடா போனான்னு நம்ம ஹீரோயின் தேடிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு கேமரா கிட்ட வந்து சிரிச்சுக்கிட்டே இவளை ஒரு பார்வை பாப்பா பாருங்க. அவ்வளவுதான் இவ பயந்து அப்படி அந்த லேப்டாப் தூக்கி போட்டு அங்கிருந்து ஓடியே போயிடுவா. ஆனா அவ அப்படி ஓடினதுக்கு அப்புறம் இவ காலையில சில கேள்வியெல்லாம் லிண்டா கிட்ட கேட்டிருப்பா. அதுக்கு ஒரு பாட்டெல்லாம் பாடியிருப்பா இல்ல, அந்த பாட்டெல்லாம் ஆக்சுவலி ரெக்கார்டர்ல ரெக்கார்டே ஆயிருக்காது. அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த போலீஸ்காரன் ரெக்கார்டரே கொடுத்திருப்பான். ஆனா அந்த ரெக்கார்டர்ல இப்பவும் அந்த லிண்டாவும் காலையில பேசின விஷயம் எல்லாம் பிளே ஆகுது. அதுலயும் அவ ஒரு பாட்டு பாடுவா இல்லையா, அந்த பாட்டை கேட்டு நம்ம ஹீரோயின் பயந்து அப்படியே இந்த ரெக்கார்டரை கீழே போட்டு உடஞ்சி எறிஞ்சிட்டு ரூம்குள்ள போயிடுவா. ஆனா அப்படி போனதுக்கு அப்புறமா கூட அந்த ரெக்கார்டர்ல திரும்ப பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. இங்க ஓடுற அதே பாட்டை தான் ஹாஸ்பிட்டல்ல பெட்ல இருந்துகிட்டே லிண்டாவும் பாடிக்கிட்டே இருப்பா. அப்படியே வில்லத்தனமா சைட்ல பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பா. அப்பதான் அவர் ரூமுக்கு வெளியில ஒரு நர்ஸ் பாத்தீங்கன்னா அப்படி நடந்து போய்கிட்டு இருப்பா. அப்படி
நடந்து போகும்போதே கதவு கிட்ட வந்து இந்த லிண்டா என்ன பண்றா பாருங்களேன். அப்படியே நைஸா இந்த நர்ஸ் கிட்ட ப்ளீஸ் இந்த கதவை கொஞ்சம் ஓபன் பண்ணி விடுறீங்களா, நான் வெளியில வரணும், வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நைஸா பேசி பாக்குறா. ஆனா அந்த நர்ஸ் எவ்வளவு பைத்தியத்தை பார்த்திருக்கும், அதனால இல்ல முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்கும் போது அந்த பேய் கிட்ட நைஸா பேசினா வேலைக்காகாதுன்னு திடீர்னு ஆம்பளை வாய்ஸ்ல பேசுது. பேசின உடனே லைட் எல்லாம் விட்டு விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல இவளுக்கு பின்னாடி தான் அந்த கொடூரமான பேயும் இருக்கும். அந்த பேய் வேற இவளை விரட்டவும் பயந்துகிட்ட இவளு மோடுறா. பின்னாடியே இவளை விரட்டி வந்துகிட்டு இருக்கு. கிட்ட வந்து இவளை என்னமோ பண்ண பாக்குது. ஆனா என்ன பண்ணிச்சு அப்படின்ற விஷயத்த காட்டாம அடுத்த நாள் காலையில ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புற நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அப்படி கிளம்பிக்கிட்டு இருக்கும் போதே நேத்து நைட்டு பயத்துல தூக்கி போட்டு உடைச்சா இல்லையா ரெக்கார்டர், அந்த ரெக்கார்டர்ல ஒரு ஆடியோ பிளே ஆகிக்கிட்டு இருக்கு. என்ன ஆடியோன்னு சொல்லிட்டு பிளே பண்ணி பார்க்கும் போதுதான் நைட் அந்த பேய் அந்த நேச பிடிச்சி மிரட்டினது. அவளை பின்னாடியே விரட்டிக்கிட்டு போன அந்த ஆடியோ எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஆடியோ தாங்க அந்த ரெக்கார்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அதை கேட்டு நம்ம ஹீரோயினும் ஷாக் ஆயிட்டு ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கு அப்புறமா அந்த போலீஸ்காரனும் நம்ம ஹீரோயினும் சேர்ந்து நேத்து அந்த பொண்ணு பேய பார்த்து பயந்து ஓடின விஷயத்த எல்லாத்தையுமே சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி அதை பார்த்தா அவ மட்டும் தான் தனியா ஓடிக்கிட்டு இருக்கிறாளே தவிர அவளுக்கு பின்னாடி எந்த ஒரு உருவத்தையும் காணும். அதே மாதிரி அந்த போலீஸ்காரன் கிட்டையும் ஹீரோயின் அந்த ரெக்கார்டரை கொடுத்து இந்த மாதிரி இந்த ரெக்கார்டர்ல நேத்து அந்த நேசும் ரூமுக்குள்ள அடைஞ்சு கடந்த லிண்டாவும் பேசின ஆடியோ வந்து பதிவா இருக்கு. ஆனா அது எப்படி பதிவாடிச்சு எப்படி சாத்தியம் அப்படின்ற விஷயம் இதுவரைக்கும் எனக்கு புரியவே இல்லை, என்னால நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது போலீஸ்காரன் நம்பித்தான் ஆகணும். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இது மனநிலை பிரச்சனை மாதிரி தெரியல. மனநிலை பிரச்சனையும் தாண்டி இதுல பேய்கள் சூனியன் சாத்தான் அமானிஷன் பல விஷயங்கள் கலந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவன் சொல்லும் போது ஹீரோயின் டாக்டர் இல்லையா, அவ சயின்ஸை மட்டும் தான் நம்புவா. அதனால இல்லங்க எனக்கு இதுல எல்லாம் பெருசா நம்பிக்கை இல்லைன்னு மலுப்பத்தான் பாக்குறா. ஆனா போலீஸ்காரன் அப்பவும் விடாம இல்ல இதுக்கு முன்னாடி செத்து போனவங்க எல்லாரோட போட்டோ நான் பார்த்தேன், அந்த போட்டோஸ்ல இந்த லிண்டா எந்த சிம்பிள் வரைஞ்சாலோ அதே சிம்பிள் வரையப்பட்டு இருக்கு. ஆனா அந்த சிம்பிளுக்கான அர்த்தம் என்னன்ற விஷயத்த பத்தி எனக்கு இன்னுமே புரிஞ்சுக்க முடியல. அதே மாதிரி இந்த பிரச்சனை இத்தோட நிக்கும்னு எனக்கு தோணல, இது இன்னும் தொடரும்னு என் மனசுக்குள்ள திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கு. சோ ப்ளீஸ் நீங்க தான் ஏதாவது பண்ணணும், எப்படியாவது இந்த கேஸை முடிக்கணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கவும் இவளும் சரி ஓகேன்னு மறுபடியும் அந்த லிண்டாவை கூப்பிட்டு பேசுறதுக்காக போறா. ஆனா ஆக்சுவலி இந்த டைம் பேச போறப்போ அவ கை காலெல்லாம் கட்டி போட்டு பேசல, அவ லாக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு தான் பேசிக்கிட்டு இருப்பா. அதே மாதிரி ஹீரோயின் கேட்கிற கேள்வியை டைரக்டா கேட்டா தானே பிரச்சனையாகும், அவ பதில் சொல்ல மாட்டான்னு அந்த கேள்வியை சுத்தி வலிச்சு கேட்கும் போது இந்த லிண்டா சிரிச்சிட்டு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற, டைரக்டாவே கேள்வியை கேள்வி, உனக்கு என்ன இப்போ எதுக்கா என் குடும்ப மொத்தத்தையும் நான் கொலை பண்ண அப்படின்ற விஷயம் உனக்கு தெரியணுமா, நல்லா கேட்டுக்கோங்க, உங்க ரெண்டு பேரை நான் எச்சரிக்கிறேன், இந்த பிரச்சனையை விட்டு எப்பவுமே தூரமாவே இருங்க, மறுபடியும் இதே நோண்டிக்கிட்டு இருந்தீங்க கண்டிப்பா உங்களை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவும் வில்லத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிறா. அது மட்டும் இல்ல போலீஸ்காரன் கிட்ட என்னடா பேச பேச உனக்கு கோவமா வருதா, அதான் கையில கண்ணு வச்சிருக்கிறியே, என்ன ஷூட் பண்ணி கொன்னுடு, உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு தைரியம், அந்த குடும்பத்தை அப்படியே செதச்சதுக்கு அப்புறமாவும் எனக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு எப்படி உங்களால பேச முடியுது அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் என்ன பண்றான்னா லிண்டாவோட இறந்து போன அந்த ஃபேமிலி இருக்கும் இல்லையா, அவளோட பொண்ணுங்க புருஷன்னு சொல்லிட்டு போட்டோஸ் எல்லாம் இருக்குமே, இப்ப அந்த போட்டோஸை காமிச்சு பேன் தாண்டி அந்த லிண்டா கூட பேச முடியுமா அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணி பாக்குறா. பட் அந்த முயற்சி வேலைக்கே ஆளுங்க. இந்த பேய் என்ன பண்ணுதுன்னா லிண்டாவோட ஃபேமிலி போட்டோவுக்கு பதிலா இவளோட புருஷனும் இவளோட பொண்ணும் செத்து போயிருப்பாங்க போல, கொலை செய்யப்பட்டிருப்பாங்க போல, அவங்களோட போட்டோவை இந்த பேப்பர்ல வர வச்சிடுவா. அது மட்டும் இல்லாம அந்த சிம்பிளோட வர வச்சிடுவா. அதனால நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர கோபம் வருது. அப்படியே இவ டாக்டர் என்ற விஷயத்தை மறந்து அந்த லிண்டாவை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பா. கூட இருக்கிற போலீஸ்காரன் தான் அவளை கட்டுப்படுத்தி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் அதை முடிச்சிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் இல்ல இதுக்கு மேல நம்ம ஒரு நிமிஷம் கூட டைம் வேஸ்ட் பண்ண கூடாது, நம்ம நேரா லிண்டாவோட வீட்டுக்கு போகணும், அங்க போனா தான் ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்பும் போது அங்க லிண்டாவோட டைரி ஒன்னு கிடைக்குது. அந்த டைரியில அவ தன் குடும்பத்தையும் குழந்தைகளையும் எந்த அளவுக்கு நேசிக்கிறா, எந்த அளவுக்கு லவ் பண்ற விஷயத்தை செம்ம ஸ்ட்ராங்கா எழுந்து வச்சிருப்பா. சோ அப்படி குடும்பத்தை நேசிக்கிற ஒரு பொண்ணு எதுக்காக அவ குடும்பத்தை கொல்லணும், அதுக்கு பின்னாடி அப்படி என்னதான் காரணம் இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு நம்ம ஹீரோயின் ஒரு இல்யூஷனுக்குள்ள போறா. அதாவது இவளோட லைஃப்ல பாஸ்ட்ல இவளோட புருஷனும் பொண்ணும் ரொம்ப கொடூரமா கொலை செய்யப்பட்டிருப்பாங்க போல. சோ இப்ப அவங்களோட பிணத்தை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் அவளோட பொண்ணை கட்டுப்பிடிச்சு ஒரு வித்தியாசமான பாட்டை பாடி இருப்பா. அதாவது லிண்டா பாடின பாட்டு இல்ல, அவளோட பொண்ணுக்காக எப்போதும் ஒரு தாலாட்டு பாட்டு பாடுவா போல. சோ அதெல்லாம் நினைச்சு பார்த்து போலீஸ்காரனை கட்டுப்பிடிச்சு அழுதுகிட்டு இருக்கும் போது போலீஸ்காரனும் என்னாச்சு எதை பத்தி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறா. ஆனா அவ அதுக்கு பதில் சொல்லாம சைலண்டா இந்த வீட்டை விட்டு கிளம்பி வெளியில போயிடுவா. அதுக்கப்புறம் போலீஸ்காரன் வீட்டுக்கு வரான். வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினும் லிண்டாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது இந்த லிண்டா ஒரு வார்த்தையை விட்டு இருப்பா. அதாவது நீயும் நானும் இப்ப ஒண்ணு தான், ஒரே மாதிரி தான் இருக்கிறோம் அப்படின்னு திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லிருப்பா. ஏன்னா அந்த லிண்டா எப்படி வித்தியாசமா பிஹேவ் பண்றாலோ
பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்றாளோ அதே மாதிரி தான் நம்ம ஹீரோயினும் ஒரு நிமிஷத்துக்கு பண்ணிருப்பா. அதே தான் அவன் மீன் பண்ணிருப்பா போல. இது இல்லாம அந்த போலீஸ்காரன் நம்ம ஹீரோயினோட பாஸ்டே நோண்டி எடுத்துட்டா. அப்படி எடுத்து பார்க்கும் போது நம்ம ஹீரோயினோட புருஷனுக்கு ஒரு தம்பி இருந்திருக்கிறா. அந்த தம்பிக்காரன் தான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி நம்ம ஹீரோயினோட பொண்ணையும் புருஷனையும் கொடூரமா கொன்னு இருக்கிறா. கொன்னுட்டு கடைசியா அவனும் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிருக்கிறா. சோ இந்த விஷயத்தெல்லாம் போலீஸ்காரன் நோட் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயின் கிட்ட அவளோட குடும்பத்தை பத்தி பேசுறா. அதாவது உன்னுடைய புருஷனோட தம்பிக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்காக அவன் குடும்பத்தை கொண்டா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இந்த மாதிரி ஆரம்பத்தில இருந்தே தம்பிக்காரனுக்கு என்ன சுத்தமா பிடிக்காது, ஒரு மாதிரி எங்களை பார்த்து பொறாமப்படுவா. நானும் என்னுடைய பொண்ணும் புருஷனும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து வயிறறிவா. சோ அந்த வயிற்றெரிச்சலும் பொறாமலும் தான் என்னுடைய குடும்ப மொத்தத்தையும் அவன் கொன்னுட்டான். அந்த விஷயத்துல இருந்து என்னால இன்னுமே மீண்டு வர முடியல அப்படின்ற மாதிரி ரொம்பவும் கஷ்டப்பட்டு அழுந்துகிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த போலீஸ்காரன் இல்லாம அந்த லிண்டா கிட்ட பேசுறதுக்காக போறா. இந்த டைம் அவளோட குடும்பத்தை பத்தி பேசுறா. அதாவது அந்த பேயன் தாண்டி அவளுக்குள்ள இருக்கிற அந்த லிண்டாவை வெளியில கொண்டு வரதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பா. பட் ஆரம்பத்துல அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே இல்லை. அந்த பேய் தான் வந்து திரும்ப திரும்ப நீயும் நானும் ஒண்ணு தான், உன்னால இந்த லிண்டாவை காப்பாற்றவே முடியாதுன்னு திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கும். பட் ஹீரோயின் கடைசியா அந்த லிண்டாவோட பொண்ணுங்க 2 பேரை பத்தி ஞாபகப்படுத்தும் போது கடைசியா அந்த பேயன் தாண்டி அந்த லிண்டா வெளியில வந்துடுவா. வந்துட்டு ஐயோ என்னுடைய பொண்ணு, அவளை நானே கொன்னுட்டேன், நான் எப்படி இதை பண்ணேன், ஏன் இதை பண்ணேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. டாக்டர் என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரியும் கேக்குறா. அப்படி கேட்டதுக்கு அப்புறம் டாக்டர் சீக்கிரம் உங்களுடைய ஃப்ரெண்டு அந்த போலீஸ்காரனுக்கு ஆபத்து, எப்படியாவது அவனை காப்பாத்துங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் அந்த போலீஸ்காரனை தான் காட்டுறாங்க. வீட்டுக்கு வந்திருக்கிறா. வந்தா அவனுக்கு ஆப்போசிட்ல தான் அந்த கொடூரமான பேயன் நின்னுட்டு இவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இவனோட சோழியை முடிக்கிறதுக்காக கிட்ட வந்துகிட்டு இருக்கும் போது இவன் டக்குன்னு கையில கன் எடுக்கிறான். அந்த பேயன் ஷூட் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள அந்த இடத்த விட்டு டக்குன்னு மறைஞ்சு போய் மறுபடியும் அந்த லிண்டாவோட உடம்புக்குள்ளே வந்துடுது. இப்ப லிண்டாவும் மந்திரத்துல பறக்குறா. பறந்துட்டு நம்ம ஹீரோயின் அவளோட பொண்ணுக்காக ஒரு தாலாட்டு பாடி இருப்பா இல்லையா, இப்ப அந்த பாட்டை பாடிக்கிட்டு இருப்பா. சோ அதனால இவளும் கடுப்பாயிட்டு இல்ல அது உன்னோட பாட்டு இல்ல, அதை பாடாத அப்படின்னு திரும்ப திரும்ப கத்திக்கிட்டே இருப்பா. என்ன நான் யாரு, எனக்குள்ள யாரு இருக்கிறா அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கணுமா, தெரிஞ்சுக்கோ, நான் சாத்தானோட தூதுவ உங்களை எல்லாம் அழிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கத்துவா பாருங்க. அவ்வளவுதான் ஹீரோயின் ரொம்பவும் பயந்து போயிடுறா. இங்க இருந்தா நம்மளோட உயிருக்கே ஆபத்து தான் அப்படின்னு அந்த ரூமை விட்டு வெளியில போயிடுவா. அப்படி வெளியில போனதும் உள்ள இருக்கிற அந்த லிண்டாவை பிடிக்கிறதுக்காக 2 நேரம் உள்ள போகும் போது அந்த பயலுங்களோட சோழியை உள்ள இருந்து அந்த பேயை முடிச்சு விட்டுடுது. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு கரெக்டா ஹாஸ்பிட்டலுக்கு அந்த போலீஸ்காரனும் வந்துட்டு அவ எங்க போனா என்ன ஆனா அப்படின்ற விஷயத்த தேடிக்கிட்டு இருக்கும் போது தான் இப்ப திடீர்னு ஆப்போசிட்ல இவனுக்கு முன்னாடி ஹீரோயின் வந்து நிக்கிறா. ஆனா ஒருத்தி இல்ல 2 பேரு. இந்த 2 பேர்ல ஒருத்தி தான் உண்மையான ஹீரோயின், இன்னொருத்தி அந்த கொடூரமான பேய். சோ அதனால யாரு உண்மை பேசுறா யாரு உண்மையான பேய் அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த கேப்ல டக்குன்னு அதோட உருவத்துக்கு வந்து கத்தி எடுத்து அவனோட வயிற்றிலே ஒரு சொரு. அவ்வளவுதான் உயிருக்கு போராடுறான். நம்ம ஹீரோயின் கஷ்டப்பட்டு அவனை ஒரு ரூமுக்கு கூட்டிக்கிட்டு வந்து அப்படி கூட்டிக்கிட்டு போயிட்டு இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கூப்பிடும் போதுதான் அப்பதான் இந்த போலீஸ்காரன் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை சொல்றான். அதாவது அன்னைக்கு நம்ம ஹீரோயின் அந்த டைரியில முழு விஷயத்தையும் படிச்சிருக்க மாட்டா, பாதி விஷயத்தை தான் படிச்சிருப்பா, ஃபீல் பண்ணிருப்பா. அதுக்கப்புறம் அவளுக்கு இல்யூஷன் எல்லாம் வந்திருக்கும். பட் அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரன் அந்த டைரியை ஃபுல்லா படிச்சு பார்க்கும் போது இந்த லிண்டா அவளுக்கு வந்த சிம்டம்ஸ் எல்லாத்தையுமே அதுல நோட் பண்ணிருப்பா. அதாவது அவளுக்கு ஃபர்ஸ்ட் கெட்ட கனவெல்லாம் வந்திருக்கும், இவளோட பிஹேவியர்ல நிறைய மாற்றம் வந்திருக்கும், அடிக்கடி இந்த பேய் முன்னாடி வந்து இவளை பயமுறுத்தி இருக்கும், கடைசியா அந்த கொடூரமான பேய் வரைஞ்ச அந்த சிம்பிளை பார்த்திருப்பா. சோ இப்படி படிப்படியா தான் அந்த சாத்தானுக்கு இவ அடிபணிஞ்சிருக்கிறா அப்படின்ற விஷயம் ஹீரோயினுக்கு தெரியுது. அது மட்டும் இல்ல, இங்க ஷாக்கிங் ஆகுற இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த லிண்டாக்கு நடந்த எல்லா விஷயமே இங்க நம்ம ஹீரோயினுக்கும் நடந்திருக்கும். அதாவது ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயின் அந்த கேஸ் எடுத்தப்போ அவளுக்கு கெட்ட கனவு வந்திருக்கும், பேய் அவளுக்கு முன்னாடி வந்து பயமுறுத்தி இருக்கும். அப்புறம் அந்த லிண்டா கூட பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த வித்தியாசமான சிம்பிளும் வரைஞ்சிருப்பா. சோ அப்படி பார்த்தா அந்த சாத்தானோட அடுத்த பலியாடே நம்ம ஹீரோயின் தான். அந்த விஷயமே இப்பதான் அவளுக்கு தெரியுது. சோ அதனால அந்த விஷயத்தை நினைச்சு ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கும் போதே அந்த போலீஸ்காரன் ஹீரோயினோட கையில ஏதோ ஒரு ஷீட்டை கொடுக்குறா. அப்ப இவ இது என்ன ஷீட், இது எதுக்கா என்கிட்ட குடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பா. பட் இதை நீ வச்சுக்கோ, கண்டிப்பா உனக்கு தேவைப்படும் அப்படின்னு இந்த ரூமை விட்டு 2 பேரும் வெளியே வரலான்னு பார்த்தா ஆப்போசிட்ல தான் அந்த பேய் நிற்கும். அதுவும் அந்த பேய் அப்படியே பாஞ்சு அந்த போலீஸ்காரனோட கழுத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கும். அதனால அவனும் போ இங்கிருந்து தப்பிச்சிடுன்னு சொல்லும் போது ஹீரோயினும் வேற வழி இல்லாம ஒரு ரூம்குள்ள போயிட்டு ஒளிஞ்சிப்பா. ஆனா அப்பவும் அந்த பேய் விட மாட்டதுங்க. வெளியில இருந்து ஒரு வித்தியாசமான பாட்டை திரும்ப பாடிக்கிட்டே இருக்கும். அந்த சத்தத்தை அவளால கேட்க முடியல. பயங்கரமா கோவப்படுறா. அந்த கோவத்துல அந்த பேய கத்தி எடுத்து குத்தி கொன்னுடலான்னு இவ கத்தி எடுத்து சதக்கு அந்த பேயோட வயிற்றுல குத்துறன்னு பாவம் அந்த போலீஸ்காரன் இருப்பான்ல அவனோட வயிற்றுல குத்தி
அவனோட கதையை முடிச்சு போட்டுடுவா. சோ அந்த அதான் அந்த சாத்தான் மத்த மனுஷங்களை எப்படி ஏமாத்தி அவங்களுக்கு பிடிச்சமானவங்களே அந்த கொலை செய்ய வைக்குது, அவங்கள அறியாமலே அந்த கொலையை செய்ய வைக்குது அப்படின்ற விஷயத்தை இதே பார்த்தே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் ஹீரோயினும் பாவம் அந்த போலீஸ்காரனை பார்த்து கதறி கதறி அழுந்துகிட்டு இருக்கு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயினுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சுன்னு இவளுக்கு இன்னொரு டாக்டர் கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறா. இப்ப அவகிட்ட நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க, உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த லிண்டா எப்படி ஒரு வித்தியாசமான பாட்டை பாடி இருப்பா. இப்ப அதே பாட்டு, அதாவது இவளோட பொண்ணுக்கு பாடினால ஒரு பாட்டை, அந்த பாட்டை திரும்ப திரும்ப பாடிக்கிட்டே இருப்பா. பாடினது மட்டும் இல்லாம கடைசியா நம்ம ஹீரோயினோட கையில அந்த போலீஸ்காரன் ஒரு ஷீட்டை கொடுத்திருப்பான் இல்லையா, அது ஆக்சுவலி ஒரு மந்திரக்காரனை போய் பாக்குறதுக்கான ஒரு ஷீட்டு போல. அதாவது அந்த ஷீட்ல ஒரு ஆளோட பேரையும் அவர் தங்கியிருக்கிற அந்த வீட்டோட நம்பரையும் தான் போட்டு வச்சிருப்பான். சோ அதை காட்டி இது என்னது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்கும் போது அவ டக்குன்னு முன்னாடி வந்து அவ வருவா, அவ கண்டிப்பா நம்ம எல்லாரையும் அழிக்கிறதுக்காக வருவா அப்படின்ற மாதிரி சொல்ல அதோட இந்த படமும் முடியுது. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோட சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.